ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கை பிஎம்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. ஆமாங்க, ஒரு வீடு கட்டும்போதோ ஒரு பில்டிங் கட்டும்போதோ ஒரு ஸ்டீல், அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு ஸ்டீலில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஒரு ஸ்டீல் எப்படி வாங்கணும், ஸ்டீலில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற போன்ஸ் மாதிரி ஒரு பில்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டீல் நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணுறப்போ முதல்ல அந்த ஸ்டீல் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸ்டீல் எதுக்காக நம்ம பில்டிங் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டீல் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு காங்கிரீட் போடுறப்போ நீங்கள் ஸ்டீல் இல்லாமல் காங்கிரீட் போட்டிங்கன்னா அது வந்து பிரிட்டில் ஆகிடும். ஸோ ஒரு எலாங்கேஷன், ஒரு டென்ஸ்டைல், கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் அச்சீவ் பண்ணால் தான் அந்த ரூஃப் காங்கிரீட்டோ அல்லது எனி காங்கிரீட் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டீலில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. அதில் வந்து டிஎம்டி ராடுன்னு நிறைய இப்போ பேசுறது கேட்டிருப்பீங்க. அது முறுக்கு கம்பிகள்னு கூட நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. டிஎம்டி அப்படின்னா தெர்மல் மெக்கானிக்கலி ட்ரீட்டட், அதுதான் டிஎம்டி பார்னு சொல்கிறாங்க. இந்த டிஎம்டி பாரில் வந்து நிறைய கிரேட் இருக்குது. FE 415, FE 500, 550, 600 இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு நல்ல ஒரு எலாங்கேஷன், ஒரு நல்ல ஒரு பெண்ட் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்காக வந்து இப்போ நிறைய வந்து 500D வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை கூட பார்க்கலாம். ஆனால் ஸ்டீல் வாங்கும்போது நீங்கள் இந்த ஸ்டீல் கடையிலையோ அல்லது நீங்கள் ஸ்டீல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீலில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. 8mm ராட் இருக்குது, 12mm ராட் இருக்குது, 16mm ராட் இருக்குது, 20mm ராட் இருக்குது, 25mm ராட் இருக்குது. இந்த ஸ்டீலுக்கெலாம் வந்து ஒவ்வொரு ஸ்டீலுக்கும் ஒரு வெயிட் இருக்குது. நீங்கள் கடையில் ஸ்டீல் வாங்கும்போது அந்த ஸ்டீல் வந்து ஒரு மீட்டருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8mm ராட் அப்படின்னா 0.4 kg இருக்கணும். அதே மாதிரி 10mmனா 0.62 kg இருக்கணும். நீங்கள் ஒரு மீட்டர் கட்டிங் லென்த் கட் பண்ணி எடுத்து நீங்கள் அதை வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ISI பிராண்ட் வாங்குறீங்க, லைக் ஒரு JSW, டாடா ஸ்டீல், இல்லைனா வைசாக், செயில், இந்த மாதிரி கம்பெனிங்கள்லாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனிகள். இது வந்து அந்த கார்பன், அந்த அயன் ஓர்லேருந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஸ்கிராப்பை வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு போடும்போது நல்ல ஒரு ISI பிராண்ட் உள்ள ஸ்டீலை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது வாங்கும்போது வந்து அந்த நான் சொன்ன அந்த வெயிட், அப்புறம் அந்த டயா, அந்த மேலே இருக்கிற அந்த ரிப்பெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் நீங்கள். அது கூட வந்து அதோடைய டெஸ்ட் சர்டிஃபிகேட், ஸ்டீலோட டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அந்த கடையிலேயே கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் லேபில் கூட வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டீல் வாங்கும்போது அது வந்து பெண்ட் பண்ணும்போது உடையக்கூடாது. அதுக்கு வந்து அந்த டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பி வந்து நல்லா எலாங்கேஷன் கொடுக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். இந்த 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 டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் அந்த கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீலை வந்து நீங்கள் வாங்கும்போது நீங்கள் அந்த ஸ்டீலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு காங்கிரீட் போடும்போது உங்களுக்கு தேவையான அந்த லைஃப் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். மேலும் வந்து நீங்கள் ஸ்டீல் வாங்கும்போது ஸ்டீல் கடையில் வந்து நிறைய வந்து டூப்ளிகேட்ஸ் கூட இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து காஸ்ட் கம்மின்னு சொல்லி போட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. நல்ல ISI பிராண்ட் ஸ்டீல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்டீல் வாங்கும்போது இந்த இடத்துக்கு இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொடுப்பார். 8mm ராடு, 12mm ராடு அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைன் பண்ணி அந்த இடத்துல வந்து 12 பதிலாக 16 போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் என்ன கொடுக்குறாரோ, அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஸ்டீல் தான் நீங்கள் போடணும். அது கூட வந்து அந்த பைண்டிங் வேர் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஈவனாக இந்த பைண்டிங் வேர் கூட நிறைய கிரேட் இருக்குது. அது கூட நீங்கள் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல காங்கிரீட் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கூட இதை பற்றி டவுட் கேட்கலாம். தேங்க்ஸுங்க.